Hi, Na. ஹாய் விஜி, வெல்கம் டு கோபிஸ் A to Z. Thank you so much for calling me, Na. உங்களுடைய பிஸியான ஷெட்யூலில் எனக்கு இன்டர்வியூ எடுக்க 1 hour டைம் கொடுத்துருக்கீங்க. ஆனா அப்படிலாம் இல்லைண்ணா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனி டைம் ஃபார் யூண்ணா. விஜி, நீங்கள் மட்டும் கிடையாது, உங்கள் அப்பாவுடைய அம்மா, அதாவது உங்கள் பாட்டி, அவங்களிருந்தே அவங்க சினிமாவில் தான் இருந்திருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ எனக்கு கொடுக்க போகிற இன்டர்வியூவில் வந்து உங்கள் பாட்டி தாத்தாலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க எப்படி சினிமாவுக்கு வந்தாங்க, அதுக்கப்புறம் அப்பா வந்தது, அப்படியே நீங்கள் எப்படி சினிமாவுக்கு வந்தீங்கன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். ஷூர்ண்ணா. பேசிக்கலி பாட்டி தாத்தாவும் நாடக ஆர்டிஸ்ட்டு. தாத்தா வந்து கேரளாலேருந்து இங்கே வந்தார், ஒரு நாடக ஆர்டிஸ்ட்டாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தாத்தா வந்ததுக்கப்புறம் அவர் நடிச்சிட்டு இருந்தார். பாட்டி வந்து மதுரையிலேருந்து அவங்க வந்து சினிமா மேலே இருக்க ஆசையில் சென்னைக்கு வந்தாங்க. சென்னைக்கு வந்தப்போ ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஃபஸ்ட்டு அவங்களோட ஸ்டெப் எடுத்தாங்க. ஸோ அதில் வந்து நம்ம காந்திமதி அம்மான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களோட அம்மா வந்து பாட்டிக்கு ரொம்ப பழக்கமானாங்க. அவங்க வந்து எதுக்காக நீ சென்னைக்கு வந்தம்மா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து நாடகத்தில் நடிக்கணும், எனக்கு நாடகம்னா ரொம்ப பிடிக்கும், எங்கள் ஊரில் நாடகம்லாம் பார்த்து நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க ஆசையை வந்து அவங்க கொண்டு போய் நாடகத்தில் சேர்த்தாங்க. ஸோ இவங்க நாடகத்தில் சேர ஆரம்பித்தோடனே அங்கே வந்து தாத்தாவும் பாட்டியும் பார்த்தாங்க. ஸோ அவங்க 2 பேர் லவ் மேரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் பாட்டி வந்து அவங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க. தாத்தா வந்து வேறு ஒரு ப்ரொஃபஷனல் தேடிட்டார். ஏன்னா அப்போவே வந்து நாடகம் ரொம்ப கொஞ்சம் கம்மியாகிற ஸ்டேஜில் இருந்தது. ஸோ பாட்டி வந்து சர்வைவலுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாட்டி அப்படியே சினிமாலேயே கண்டினியூ பண்ணிட்டாங்க. நாடகத்துலேருந்து அவங்க வந்து சினிமாவுக்கு வந்தாங்க. சூப்பர் விஜி. ஆனால் உங்கள் பாட்டி வந்து அப்போ விட இப்போ நல்ல ஃபேமஸ். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கும் சின்ன பசங்களுக்கும் நல்லா தெரியும் உங்கள் பாட்டியை. அவங்க இப்போ என்னென்ன படம் பண்ணான்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ பாட்டி என்னென்ன படம் நடிச்சிருக்காங்கன்னா, ஜுங்கான்ற படத்தில் டான் பாட்டியாக வந்திருக்காங்க. அப்புறம் காஷ்மோரான்ற படத்தில் த்ரூ அவுட் ஃபுல் படம் இருப்பாங்க. அதில் வந்து கார்த்திக் சாரோட அந்த மேஜிக் பண்ணுற டீமாக அவங்க வந்து கூடவே நடிச்சிருப்பாங்க. அப்புறம் குர்கான்னு சொல்லிட்டு யோகி பாபு சாரோட படத்தில் அம்மாவாக நடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க நிறைய படம், சீரியல்ஸு, இதெல்லாம் வந்து இப்போ இருக்க பாட்டியாக வந்து பயங்கர ஃபேமஸாக இருக்காங்க. அண்ட் அவங்கள வச்சு தான் நாங்கள் எல்லாருமே வந்து எங்கள் ஃபேமிலியே சினி ஃபீல்டுக்குள்ளே வந்தாங்க. அதில் தான் அப்பா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணார் அவரோட டான்ஸர் கெரியரை. சரி, இப்போ வந்து உங்கள் பாட்டியுடைய பசங்க, அதாவது அப்பா, உங்கள் அப்பா கூட பிறந்தவங்க, அவங்க யார் யார், அவங்க இப்போ என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். ஷூர்ண்ணா. பாட்டிக்கு அப்புறம் அப்பா வந்து சினி ஃபீல்டு ரொம்ப பிடிச்சது, அப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சது இந்த ஃபீல்டு. ஸோ அதனால் அப்பா வந்து டான்ஸர் ஆனார். ஃபஸ்ட்டு சினி டான்ஸர் அசோசியேஷனில் அவர் டான்ஸர் ஆனார். அப்பா வந்து டான்ஸர் ஆகி சினி பிரகாஷ் மாஸ்டர், ஜோதா அக்பர் கோரியோகிராஃபர், அவர்கிட்ட வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணார். அப்பாவுக்கு அடுத்தது சித்தப்பா, இவங்கெல்லாம் 1 by 1 எல்லாருமே சினி ஃபீல்டில் என்ட்ரானாங்க. எங்கள் அப்பாவோட ஃபஸ்ட்டு தம்பி வந்து காஸ்டியூமராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் ஃபஸ்ட்டு சிஸ்டர், அவங்களோட சின்ன தங்கச்சி வந்து அவங்களும் டான்ஸர் ஆனாங்க. அடுத்த தங்கச்சி டான்ஸர் ஆனாங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவலி 6 பேர். அவங்க 6 பேரும் ஒரு ஃபீல்ட்லேருந்து வந்தாங்க. பாரதி அப்படின்னு அவங்களோட ஃபஸ்ட்டு தங்கச்சியோட பேர். அவங்களும் டான்ஸர் ஆகிட்டு பட் தவிர்க்க முடியாத சூழ்நிலை அவங்க இறந்துட்டாங்க. அடுத்த சிஸ்டர் வந்து புவனான்னு ஒருத்தங்க, அவங்களும் டான்ஸராக தான் இருந்தாங்க. அவங்க வந்து பிரபுதேவா மாஸ்டர்கிட்ட டான்ஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரபுதேவா மாஸ்டர், சுந்தரம் மாஸ்டர், அவங்க இந்த மாதிரி எல்லா பெரிய மாஸ்டர்கிட்டையும் டான்ஸராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு அடுத்தது வந்து ரமேஷ்னு ஒருத்தர். ஸோ ரமேஷ் வந்து பெரிய மாஸ்டர்ஸ், எல்லா பெரிய மாஸ்டர்ஸ்கிட்டையும் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆமாம், அவர் வந்து சரோஜா மாஸ்டர்னு சொல்லிட்டு பெரிய சீனியர் மாஸ்டர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. செல்வி மாஸ்டர்னு ஒரு மாஸ்டர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட அசிஸ்டண்ட்டாக பண்ணியிருக்காரு. மோகன்லால் சாருக்கு இன்னமும் எங்கள் சித்தப்பாவை ஞாபகம் இருக்குது. என்னை எப்போ பார்த்தாலும் உங்கள் சித்தப்பா எப்படி இருக்காருன்னு கேட்பார். ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து முக்கியத்துவமான ஒரு அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபராக இருந்திருக்காரு. ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் அவரும் வந்து ஒரு டான்ஸ் கோரியோகிராஃபராக ஆனார். ஸோ எங்கள் ரமேஷ் சித்தப்பா வந்து ஒரு கோரியோகிராஃபராக ஆனார். கோரியோகிராஃபராகி நிறைய படங்கள் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப இறங்கினதுனால அந்த ஒரு ஸ்டேஜை விட்டுட்டு அவர் வந்து கோயில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அவர் சொந்தமாக ஒரு கோயில், ஆமாம், மாங்காடு தாண்டி நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் அவரோட சொந்த கோயிலில், சொந்த இடத்துல அவர் வந்து கோயில் கட்டிட்டார். பேர் வந்து அனந்தீஸ்வரி அம்மன்ற ஒரு கோயிலில் அவர் வந்து அங்கேயே செட்டில் ஆகிட்டார். அவர் ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு அவர் சாமியாராகவே ஆகிட்டார்.
ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒரு 3 இயர்ஸாக அவர் ஹெல்த் இஷ்யூஸ்னால அவர் இறந்து போயிட்டார். ஸோ அந்த கோயிலை வந்து இப்போ நாங்கள் தான் டேக் ஓவர் பண்ணியிருக்கோம். நான், என் சிஸ்டர், என் ஃபேமிலி, கசின் சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் எல்லாமே சேர்ந்து பார்த்துக்குறோம். ஸோ இதுதான் இந்த எங்கள் ஃபேமிலியோட ஒரு குட்டி இண்டஸ்ட்ரியல் ஸ்டோரி. பார்த்திபன், அதாவது உங்கள் அப்பா, இவர் டான்ஸராக நல்லா பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் திடீர்னு ஸ்டாப் ஆகிறதுக்கான காரணம் என்ன? அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலியில் நீங்கள்லாம் யார் யார், நீங்கள் சினிமாவுக்கு வரதுக்கான காரணம் என்ன? அதை கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலி அப்பா வந்து டான்ஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பாவுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது. அதாவது நம்மளுக்கு 2 வால்வு இருக்கும், அந்த 2 வால்வுமே அவருக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ அந்த டைமில் 1994 நினைக்கிறேன், 94ல் அவர் வந்து ஒரு ஷூட்டிங் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது அவர் வந்து அப்பா ஒல்லியாக இருப்பார். திடீர்னு பார்த்தா பயங்கர குண்டாக வந்தார். உடம்பெல்லாம் பல்ஜ் ஆகி பயங்கரமாக வீங்கி, ஃபேஸு, கை, கால் எல்லாமே வீங்கி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்தார். அம்மா வந்து என்ன ஆச்சு, ஏன் அப்படி இருக்கீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஏதோ அடைப்பு ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், நம்ம ஃபஸ்ட்டு செக்கப் போடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்னு ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் கோடம்பாக்கத்தில் இருக்குது, அங்கே போனாங்க. அங்கே போனப்போ பார்த்தாங்க, ஹார்ட், இசிஜி அதெல்லாம் எடுத்தாங்க. பட் அங்கே வந்து ஃபெசிலிட்டிஸ் கம்மியாக இருக்கிறதுனால அங்கே இருக்க டாக்டர் வந்து நீங்கள் விஜயா ஹாஸ்பிட்டல் போங்க, ஸோ அங்கே கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்குது, உங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம்ன்றது அவங்க கரெக்டாக சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அப்பா விஜயா ஹாஸ்பிட்டல் போக சொன்னாங்க. ஸோ விஜயா ஹாஸ்பிட்டல் போன பிறகு தான் தெரியுது அப்பாவுக்கு வந்து எல்லா செக்கப்லாம் பண்ணதுக்கப்புறம் 2 வால்வும் வந்து அவருக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கு. நம்மளோட பைப் 2 சைடு பைப் இருக்கும், அந்த 2 பைப்போட வால்வு வந்து ஃபெயிலியராக இருக்குது. ஸோ அதனால் ப்ரீத்திங் ப்ராப்ளம், அடைப்பு இருக்கிறதுனால அவரோட பாடி வந்து பல்ஜ் ஆகிடுச்சு, இதை இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து 1994ல் அந்த டைமில் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் ஏதோ ஒரு 1 lakh 2 lakh ஆகும்னா கிட்டத்தட்ட 15 lakhs வந்து எப்படி நம்ம பரட்ட போகிறோம் அப்படின்னு தெரியாமல் எங்கள் அசோசியேஷனில் இருக்கவங்க என்ன பண்ணாங்க, நம்மளோட ஆர்டிஸ்ட்டு, நம்மளோட ரஜினி சார், கமல் சார், அப்புறம் சத்யராஜ் சார், விஜயகாந்த் சார், இவங்க எல்லாருக்கிட்டையுமே ஹெல்ப்பாக கேட்டாங்க. ஏன்னா இது வந்து நம்மளோட அசோசியேஷன்லேருந்து நம்மளுக்கு ஒருத்தர் இந்த மாதிரி ஆயிருக்கு, ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணணும்னு அப்போ இருந்த தலைவர், முன்னாள் துணைத் தலைவர், இவங்க எல்லாருமே சேர்ந்து அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஏன்னா அவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நாங்கள் 2 பேர் சிஸ்டர்ஸு, நான் ஒன்று, தங்கச்சி ஒன்று. ஸோ எங்களை பார்த்து பசங்க இருக்காங்க, ஃபேமிலி இருக்குது அப்படின்றதுனால 2 பேரையுமே வந்து டேக் ஓவர் பண்ணணும்னு சொல்லிட்டு அசோசியேஷனில் வந்து இந்த ஒரு இதை ஆரம்பித்தாங்க. அதில் வந்து அப்பாவுக்கு ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டையும் கலெக்ட் பண்ணதில் வந்துச்சு. அதில் கமல் சார் மட்டும் அப்பாவுக்கு ஒரு தனியாக வால்வு மட்டும் தனியாக அவர் வந்து இது கொடுத்தாரு அப்பாவுக்கு. அதுக்கு என்ன செலவாகுதோ அது எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த நன்றி கடமை இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா அதை மறக்கவே முடியாது. எங்கள் அப்பா இப்போ இல்லை, ஆனாலும் அந்த விஷயம் எங்களுக்கு வந்து இப்போ வரைக்கும் அதை வந்து எங்கள் ஹார்ட்டுக்கு கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அதுக்கு என்றைக்குமே நான் கமல் சாருக்கு கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு டெஃபினட்டாக என்னால் நேரில் பார்க்க முடியுமான்னு தெரியல, பட் இப்போ கூட நான் வந்து தசாவதாரம் இதெல்லாம் அசிஸ்டண்டாக பண்ணும்போது அவர் அப்பா எப்படி இருக்காரு எல்லாம் ஏதும் டீட்டெயில் கேட்டிருக்காரு. அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், இன்னும் ஒரு 10 வருஷம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் என்னால் இந்த நொடி வரைக்கும் என்னால் மறக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஸோ அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆன பிறகு ஃபேமிலியில் ஏர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைட் பொசிஷன் ஆச்சு. ஸோ ஃபேமிலியில் ஃபினான்ஷியல் டைட் ஆகும்போது நான், அப்பா, அம்மா, தங்கச்சி, நாங்கள் 4 பேருமே வந்து சர்வே பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அங்கே தான் நான் வந்து என்னோடய ஸ்டடீஸ் படிச்சுட்டே இருக்கும்போது சரி நம்ம வந்து ஃபேமிலியை டேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்பா வந்து அதோட ஷூட்டிங்கே பண்ணக்கூடாது. அப்புறம் அப்பாவுக்கு 2 ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி அவர் வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகி, பட் அவர் வந்து மூவ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஒரு 6 months அப்படியே தான் இருந்தார். ஸோ சர்வே பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு தான் எல்லோரும் போட முடியும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இதெல்லாம் பார்த்துக்கணும், பசங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ன்றதுனால பெருசாக வந்து அவங்களுக்கு வேலை என்ன வெளியே போய் வேலை செய்கிறதுக்கு அவங்களால முடியல. ஏன்னா அப்பாவை பார்த்துக்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் அப்போ லீட் எடுத்தேன். என்னோடய 13 வயசில் நான் வந்து ஒரு டான்ஸர் ஆனேன். ஒரு வாரிசு டான்ஸராக நான் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே ஸ்டெப் எடுத்தேன். ஆக்சுவலி எனக்கு கெரியர்லேயே ஃபஸ்ட்டு சாங்கு ராஜசுந்தர மாஸ்டர் தான். நான் டான்ஸராக ஆனோன்னே எங்கள் சித்தப்பாவோட ஒய்ஃபு, எங்கள் சித்தப்பா எல்லாருமே வந்து சுந்தர மாஸ்டர்கிட்ட ஒர்க் பண்ணதுனால, ராஜசுந்தர மாஸ்டர், பிரபு மாஸ்டர்கிட்ட ஒர்க் பண்ணதுனால ஃபஸ்ட்டு சாங் அவர்கிட்ட தான் அமைச்சாங்க. அப்பாவோட கோரியோகிராஃபர் ஜோதா அக்பர், கோரியோகிராஃபர் சின்னி பிரகாஷ் மாஸ்டர் கிட்ட தான் 1995ல் நான் வந்து
டான்ஸராக ஆனேன். அங்கேருந்து ஒரு 2.5 years நான் வந்து பாம்பேல தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். சின்னி பிரகாஷ் மாஸ்டர் அண்ட் சுரேகா பிரகாஷ் மாஸ்டர் இவங்க 2 பேர்கிட்டையும் டான்ஸராக ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ டான்ஸராக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு ரொம்ப டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நீங்கள் சின்ன சின்ன பொண்ணுங்க டான்ஸ் வந்து ஒரு தொழில் மாதிரி நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஆக்டிவாக துருன்னு இருப்பீங்க. அது வந்து ஸ்கூல் மாதிரி ஒரு ஒரு பாடம் அதை வந்து சொன்னால் அதை கரெக்டாக முடிக்கணுன்ற மாதிரி இருப்பீங்க. லலிதா, வசந்தி அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, ஆக்டிவாகவே இருக்கும். நாங்களாம் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக அவங்க கூட அதெல்லாம் என்ஜாய் பண்ணுவோம். ஆக்சுவலி ஆமாம், நான் ப்ரொஃபஷ்னலாக நான் வந்து வரணும் அப்படின்றது வரல. ஏதோ போக சொன்னாங்க, ஏதோ பண்ண சொன்னாங்க அப்படின்ற ஒரு ஏன்னா அப்போ வந்து 13 வயசுல எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆமாம், வந்தோம் எக்ஸாம் எழுதணுன்ற மாதிரி அவ்வளோதான். அந்த அங்கே எக்ஸாம் எப்படி நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி இங்கே வந்தால் டான்ஸ் ஃபஸ்ட்டு ஷூட்டுக்கெலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே புரியல. என்னடா இது கேமரா இப்படி இருக்குது, இந்த என்ன பேக்ரவுண்ட் இப்படி இருக்குது, ரெடி அவர் சொல்கிறாங்க, மேக்கப் போட சொல்கிறாங்க, ஒன்றுமே தெரியாது. லைன்னா என்ன, சவுண்டுனா என்ன, ஒரு பாயிண்ட் அளவு கூட எனக்கு வந்து தெரியாது. பட் ஆனால் அதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து ஏதாவது பண்ணுவோம். ஸோ 2 years நாங்கள் ஒர்க் பண்ணும்போதே உங்கள் கூட சீனியர் டான்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அப்படி தான் கோபினா இருந்தாங்க. இல்லைம்மா, லேடிஸ் இருப்பாங்க இல்லையா? லேடிஸ் சீனியர்ஸ் இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், நான் நிறைய பேர் நான் வந்து ஒர்க் பண்ணும்போது திவ்யான்னு சொல்லிட்டு திவ்யாக்கா வந்து ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. ஷீலாக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க, சுமன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாங்க, அப்புறம் லலிதா என்னோடய ஃப்ரெண்டு. அவங்க வந்து ஆக்சுவலி நானும் அவங்களும் ஒன்றா தான் வந்தோம். ஷோபி மாஸ்டரோட ஒய்ஃபு. அவங்க வந்து நானும் அவங்க தான் ரூம்மேட்டாக இருப்போம். ஏன்னா நாங்கள் 2 பேருமே சின்ன பசங்க. ஸோ எங்களுக்காக நிறைய சீனியர்ஸ் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பவானி அக்கா, டக்குன்னு ஞாபகம் இல்லை, பட் கல்பனா அக்கா, ஹைட் விஜிக்கா, சாந்தி அக்கா, இவங்க எல்லாருமே வந்து எங்களை வந்து அவங்க வீட்டு பொண்ணா, பாப்பி அக்கா, இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட கூட பிறந்த சிஸ்டர்ஸ் மாதிரி எங்களை வந்து டேக் கேர் பண்ணி எங்களுக்கு வந்து பிரதர்ஸும் சரி, கோபி அண்ணா, பாலாஜி அண்ணா, ராம்ஜி அண்ணா, இன்னொரு பாலாஜினா இருக்கார் சம்பத்ராஜ் மாஸ்டர்கிட்ட, அந்த சம்பத்ராஜ்னா பாலாஜினா, ஷாமண்ணா, இவங்க எங்கள் மாதேஷ் மாமா, இவங்க எல்லாருமே வந்து எங்களை வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்க பொண்ணா அவங்களுக்கு எங்களுக்கும் ஏதோ ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ டேக் கேர் பண்ணுவாங்க. கோபினாலாம் வந்துட்டு நான் ஒரு பெரிய விஷயம்லாம் சொல்லணும். குளுமணாலியில் ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். ஜோடா அக்பரோட சின்னி பிரகாஷ் மாஸ்டரோட சாங்க்கு நாங்கள் வந்து குளுமணாலியில் ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ வந்து எங்களுக்கு ட்ரெஸ் வந்து ரொம்ப குட்டி ட்ரெஸ்ஸு, பயங்கரமாக குளிரும். காலையில் வந்து எழுந்து மேக்கப் ஃபுல்லாக போடணும், கம்பல்சரி வந்து அங்கே பாடி பேன் கேக் முதல் கொண்டு எல்லாமே ஒரே கலரில் இருக்கணும் பாம்பேயில் ஒர்க் பண்ணும்போது. ஸோ இங்கே ஒரு கலர் இங்கே ஒரு கலர் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காகவே நாங்கள் வந்து ஸ்டிக் போட்டு பேன் கேக் போட்டு நாங்கள் காலையில் 4-5 மணிக்கெலாம் எழுந்து ரெடியாகி எல்லாம் ஜாக்கெட்லாம் போட்டு நாங்கள் வந்து ஸ்பாட்டுக்கு போயிடுவோம். ஸ்பாட்டுக்கு போனால் எப்படி இருந்தாலும் அந்த ஜாக்கெட் கழட்டி ஆகணும். ஸோ அங்கே வந்து மைனஸில் போயிட்டுருக்கோம் குளிர், ஆனால் நாங்கள் அங்கே ஒர்க் பண்ணி தான் ஆகணும். எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா அங்கே போய் ரெயின் சாங் வேறு, இதில் தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டது. ஆனால் எங்களுக்கு வந்து ரெயின் சாங்க்கு டேங்க் லாரி வேணும். ஸோ எங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா அந்த ஐஸ் உருகும், அந்த ஐஸ் உருகி ஒரு ரிவர் மாதிரி போயிட்டுருக்கோம். அதில் வந்து பைப்பு, அதில் வந்து ஒரு மோட்டர் பைப் கனெக்ட் பண்ணி அந்த தண்ணியை எங்கள் மேலே அடிக்க ஆரம்பித்தாங்க. காலையில் ஸ்பாட்டுக்கு போகும்போது ஐ திங்க் 30 members நினைக்கிறேன் அந்த சாங்கில், 30 கேர்ள்ஸு 30 பாய்ஸு. காலையில் நிற்கும் போது எல்லாம் வரிசையாக 30 members நிற்பாங்க லைனில். ஒரு 10 o'clock 11 o'clockலாம் டக்குன்னு ஒவ்வொருத்தராக கீழே விழ ஆரம்பிப்பாங்க. ஏன்னா குளிர் தாங்க முடியாது, அவ்வளோ குளிரும். அதில் வந்து அந்த தண்ணி படும்போது ரொம்ப சிக்காயிட்டேன். அதில் வந்து நான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபெயிண்ட் ஆகி கீழே விழுந்து மூச்சு பேச்சு இல்லாமல் மாதிரி ஆகிட்டேன். மூச்சு பேச்சே இல்லான்னு செட்டு போயிட்டாங்க. எக்ஸாக்ட்லி. பாலாஜி நான் வந்து மயக்கத்தில் இருந்தேன். நான் வந்து அந்த குளிரில் வந்து ஃப்ரீஸ் ஆகிட்டேன். ஸோ ஃப்ரீஸ் ஆனதுனால என்னால் எழுந்திரிக்க கூட முடியல, கை கால் எதுவுமே அசையலை, எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து டோட்டலாக வந்து காலி. நான் வந்து என்னை படுக்க வச்சுட்டாங்க, எல்லாம் ரேப் பண்ணி போட்டு படுக்க வச்சுருக்காங்க. எடுக்க வந்து பார்த்தபோது இவர் வந்து என்னை எட்டி பார்த்துருக்காரு. எட்டி பார்த்தா நான் எந்த ஒரு மூமெண்ட் இல்லைன்னா நான் செத்து போயிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லி விஜி போயிட்டாடா அப்படின்னு சொல்லி பயங்கர சீன் ஆயிடுச்சு. அங்கே வந்து அப்புறம் வந்து பார்த்து காலெலாம் ரப் பண்ணி பார்த்தா நான் உயிரோட தான் இருக்கேன். என்ன அந்த குளிரில் ஃப்ரீஸ் ஆனதுனால எனக்கு வந்து கொஞ்சம் பாடி வார்ம் அப்காக சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அதை வந்துட்டு அவர் என்ன நினச்சிட்டாரு, நான் செத்து போயிட்டேன்னு நினச்சிட்டாரு. ராஜஸ்தானில் இந்த மாதிரி மண்ணில் உருண்டு வரும்போது ஒரு அயன் வந்து கண்ணுக்குள்ளே போய் மாட்டிக்கிச்சு. என்னோட ஐ இதில் போய் பிளாக் பாலில் வந்துட்டு அந்த குட்டியாக ஒரு அயன் போய் மாட்டிக்கிச்சு. அந்த அயன் வந்து
ரொம்ப நாளே எனக்கு கண்ணு உறுத்துக்கிட்டே இருந்தது. இது நான் வந்து எங்கேயுமே சொன்னதில்லை. ஏன்னா அது ரொம்ப சின்ன விஷயம் தான் நினச்சி நான் விட்டுட்டேன். ஆனால் அது வந்து ரொம்ப நாள் உறுத்தி எனக்கு வந்து நான் டெஸ்ட் பண்ணி போய் பார்க்கும்போது கண்ணு ரொம்ப நாளாக ஊறுத்துது. ஆனால் எதுவுமே டஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்பா கிட்ட சொல்லி இந்த மாதிரி ரொம்ப ஊறுத்துது அப்படின்னா போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது என்னோட கண்ணுக்குள்ளே அயன் போய் மாட்டிகிட்டு இருக்கு. அந்த அயன் வந்து எப்படின்னா ரொம்ப மைன்யூட்டாக இருந்தது. நம்ம சின்ன பொட்டை விட ரொம்ப சின்னதாக இருந்தது. அவ்வளோ குட்டி அயன் வந்து கண்ணில் போய் மாட்டுது. அப்புறம் தான் அப்பா சொன்னார், இந்த மாதிரிலாம் பண்ணும்போது சேஃப்டியாக பண்ணணும். ஸோ அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அந்த சேஃப்டியை மெயின்டைன் பண்ணிருந்துருக்கேன். ஸோ இது வந்துட்டு என்னோட டான்ஸர் கரியர் 97 வரைக்கும் நடந்தது. 97 வரைக்கும் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் டான்ஸ், எனக்கு வந்து டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது. நான் வந்து பண்ணுற ஜாபை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்போ ஒரு 2.5 இயர்ஸில் எனக்கு எல்லாமே கற்றுக்கிறதுக்கு ஒரு மைண்ட் செட் வந்து இதுதான் அப்படின்னு. பட் எனக்கு என்னென்னா புதுசாக கற்றுக்கணும், வேறு ஸ்டைல் ஆஃப் டான்ஸ் கற்றுக்கணும், வேறு கோரியோகிராஃபர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. ஸோ நான் சென்னைக்கு போனப்போ, பாம்பேலேருந்து சென்னைக்கு போனப்போ ஜெயந்த் மாஸ்டர்னு சொல்லிட்டு கூல் ஜெயந்த் மாஸ்டர்னு இருக்காரு, காதல் தேசம் கோரியோகிராஃபர். அவர்கிட்ட போனால் ஒரு புதுசான ஒரு ஸ்டைல் இருந்தது. என்னடா இது செம்மையாக இருக்குது, இது நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கேப் கிடைக்கும் போது அவர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார். அவர் ஸ்டைலே ஒரு மாதிரி இப்படி ஆடுற மாதிரிலாம் இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நாங்கள் வந்து பிரகாஷ் மாஸ்டர்கிட்ட வேறு ஒரு ஸ்டைல் ஆஃப் டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். இங்கே வந்த பிறகு டோட்டலாக எனக்கு வேறு மாதிரி இருந்தது. இல்லையே இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், கூல் ஜெயின் மாஸ்டர்கிட்ட கொஞ்ச நாள் வந்து அங்கே ஷூட்டிங் இல்லாதப்போ இங்கே எப்போ நடக்குதோ அதை வந்து நான் சாங் ஒத்துக்கிட்டு நான் போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது எனக்கு இன்னும் புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னா அப்போ ராஜு சுந்தர மாஸ்டர்கிட்ட கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம், நீங்கள் வந்து நல்லா ஒர்க் பண்ணலாம், நெக்ஸ்ட் உங்கள் கெரியரில் வேறு லெவலில் போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய என்னோடய சீனியர்ஸ்லாம் சொன்னாங்க. அப்போ வந்து மாஸ்டர் ஆனார் ஒரு பீரியடில். பட் ஆனால் அவர் பெருசாக ஷைன் ஆக முடியல, ஏன்னா அவரால் ஒர்க் பண்ண முடியல. ஆனால் வந்து ஒரு டான்ஸராக இருக்க முடியாதுன்றதுனால அப்போ மாஸ்டர் ஆகி கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணார், 2-3 படம் பண்ணார். அதுக்கப்புறம் பெருசாக பண்ண முடியல அவரால், ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ்ன்றதுனால அவரால் ஒர்க் பண்ண முடியல. ஸோ அப்போ வந்து நான் டான்ஸராக போனப்போ ராஜு மாஸ்டர் வந்து கேட்டார், யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்டப்போ ராஜு மாஸ்டர் கிட்ட சொல்லியிருக்காங்க, பார்த்திபன் மாஸ்டர் பொண்ணு அப்படின்னோடனே, ஓ அப்படியா நல்லா பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கு அடுத்த சாங்கும் எனக்கு குரூப் சொன்னாங்க. ஸோ 2 சாங் பண்ணது, 3ஆவது சாங் நான் வந்து குரூப் டான்ஸராக போகும்போது அப்போ ராஜு மாஸ்டர் வந்து எங்களோட கோஆர்டினேட்டர்கிட்ட கேட்டிருக்காரு, அவங்க நல்லா பண்ணுறாங்க, அவங்க அசிஸ்டண்ட்டாக பண்ணுவாங்களா கேளுங்க அப்படின்னா எனக்கு அப்படியே பப்பன்னு ஆயிடுச்சு. என்னடா ராஜு சுந்தர மாஸ்டர் அசிஸ்டண்ட்டாக கேட்குறாங்க,